சிறுமி வன்கொடுமை தொடர்பாக ஒரு வாரமாகியும் சிக்காத குற்றவாளி தற்போது அந்த விவகாரம் பூதாகரமாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பாக குற்றவாளியை தேடும் காவல்துறை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறது. பள்ளி முடிந்து பாட்டி வீட்டுக்கு சென்ற எனது மகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்று அந்த சிறுமியின் தாயார் கூறியிருக்கிறார். மிகவும் ஆபத்தான நிலையில் தனது மகள் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் சிறுமியின் தாயார் தெரிவித்திருக்கிறார். எனது மகளுக்கு ஏற்பட்ட நிலைமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்றும் சிறுமியின் தாய் கண்ணீர் வடிக்கிறார். அவர் பேசிய பேட்டியை தற்போது பார்க்கலாம். என் பிள்ளைங்க ட்ரெயின் ஏறி 2 ஸ்டாப் தள்ளி தான் சார் என் பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க. அவங்க ஸ்கூல் போயிட்டு அன்னைக்கு என் பிள்ளைக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது ரயில்வே ட்ராக் தள்ளி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளைய இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு போயிட்டு என் பிள்ளைய பலாத்காரம் செஞ்சு என் பிள்ளைய அடிச்சு என் பிள்ளை தப்பிச்சு போன் வந்திருக்கு. அவன் போன் பேசுறானே நம்ம போயிடலான்னு சொல்லி என் பிள்ளை ஓடி வந்திருக்கா. ஆனா என் பிள்ளைய பிடிச்சு பலால் நடிச்சு 2 காலுமே பிடிச்சு இவ்வளவு பெரிய மாங்காய் செடி அந்த செடிக்கு அடிச்சு என் பிள்ளை அங்கிள் என்ன விட்டுருங்க அங்கிள், எனக்கு வலிக்குது, என்ன அடிக்காதீங்க, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறா. என் பிள்ளைய பலால் நடிச்சிருக்கான். அடிக்கிறப்ப என் பிள்ளை கீழே விட்டுக்கிறான். மேலே ஏறி உக்காந்து 2 கையுமே வச்சு பலால் நடிச்சிருக்கான். 2 கையுமே வச்சு அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நீ கத்தனியன்னா பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு, உன்னை தொண்டி அறுத்து அந்த பள்ளத்துல போட்டுருவேன், கத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். என் புள்ள நம்ம கத்துனா நம்மள கொண்டுடுவானோ சொல்லி என் புள்ள கம்முன்னு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் திருப்பியும் என் புள்ளைய அடிச்சு வாயெல்லாம் ரத்தம், என் பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா. என் புள்ள பிளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி திருப்பி அழுது இருக்கா. திருப்பியும் என் பிள்ளைய ஓட புடிச்சு 2 காலுமே பரபரன்னு பூச்சி வலிச்சுன்னு வந்துருக்குறான். என் புள்ள அங்கிள் எனக்கு வலிக்கிறத விட்டுருங்கன்னு என் புள்ள கதறி இருக்கிறான். இருந்தாலுமே என் புள்ளைய விடல, பலால் நடிச்சிருக்கிறான். மூஞ்செல்லாம் பூரி இருக்கிறான். என் புள்ளைய ரொம்ப கொடுமை பத்து கத்தி காமிச்சு நீ கத்தனு என்ன தொண்டி அறுத்துருவேன். என் புள்ள அதால நம்மள கொண்டுடுவானோ. நம்ம போன்ல டிவில தான் பாத்துருக்கோம், கிட்னி கல்லன்னா எடுக்கிறாங்கன்ட்டு பாத்துருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கே அந்த மாதிரி நடக்க போதான்னு சொல்லி அழுது இருக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் திருப்பியும் என் பொண்ணம்மா திருப்பியும் பலாத்காரம் பண்ணிருக்கிறான். பண்ணி அதுக்கப்புறம் அவன் போன் வந்திருக்கு, போன் எடுத்து பேசிருக்கிறான். பேசுறப்போ நம்ம போயிடலாம், இதுக்கு முன்ன செப்பல் போட்டுன்னு ஓடுறப்பதானே நம்மள புடிச்சிட்டான்னு சொல்லி திருப்பி செப்பல் கட்டி விட்டுட்டு அவன் போன் பேசுறானேன்னு சொல்லிட்டு என் புள்ள ஓடி வந்திருக்கிறான். அந்த வழியில ஒரு புள்ள வந்திருக்கு, அந்த புள்ளையும் நம்ம காப்பாத்தணும் சொல்லி வழி தெரியாத திருப்பியும் அந்த புள்ளைய பார்த்துட்டு இந்த பக்கமா திரும்பி அந்த வழியில என்ன இப்ப ஒரு இந்திக்கார பையா கிட்னாப் பண்ணிட்டாரு, உன்னையும் இங்க இருந்தா கிட்னாப் பண்ணிடுவாரு, சீக்கிரமான்னு சொல்லி அந்த புள்ளியும் கை பிடிச்சி இழுத்துன்னு வந்திருக்கா. என் புள்ள அம்மா அம்மான்ட்டு கத்தின்னு வந்தா. என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அம்மா என்ன ஒரு இந்திக்கார பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாமா பேட் வச்சு சொன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா என் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம். அதுக்கப்புறம் என் புள்ளைய தூக்கினு எங்கம்மான்ட்டு நாங்க எல்லாருமே ஓடுறோம். அவனை எங்கமே எல்லா இடத்துலயும் நாங்க பார்த்தோம், எங்கேயுமே இல்ல சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னம்மா பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி பாப்பா பண்ணிட்டான்னு சொன்னோம். கூட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கொடி காட்டுறவர் இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு கத்தி வச்சுட்டு கையில இப்பதாம அந்த பக்கம் போனான்ட்டு. அப்பவும் நாங்க அந்த சைடெல்லாம் போய் பார்த்தோம், இல்ல சார் அவ இல்ல. என் புள்ளி அடிச்செல்லாம் தும்பத்திருக்கா, மூஞ்செல்லாம் பூரி வச்சிருக்கிறா சார். என் புள்ள ட்ரெயின் ஏறிதான் சார் எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அக்கா எல்லாம் வந்த பிறகு வீட்டுக்கு போலான்னு சொல்லி போயிருக்கா சார்.
4வது படிக்குது சார். 4வது படிக்குது சார். என் புள்ள நல்லா படிக்க சார். அவங்க அக்கா படிக்கலன்னாவும் திட்டு சார். நான் நல்லா படிக்கிறேன், நீ நல்லா படின்னு சொல்ல சார். என் பிள்ளைங்க நான் கிடைக்க என் புள்ளிய அடிச்சு மூஞ்செல்லாம் கமிரி போயிட்டு என் புள்ள மூஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா சார். இப்போதான் சார் நான் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டு வந்தேன் சார். என் பிள்ளைக்கு இன்னும் அந்த காயம் கூட ஆறல சார். என் புள்ளைய ரொம்ப கொடுமை பார்த்துட்டா சார். என் புள்ளைய கொடுமை பார்த்துட்டா. சிறுமியின் தாய் அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம். நெஞ்சை உலுக்குவதாக அமைந்திருக்கிறது அவரின் கண்ணீர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், தற்போது சிறுமி தாயின் பேட்டியை பார்த்தோம். மிகவும் அதிர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த சிறுமிக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன சுரேஷ்? இந்த தமிழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் அதிர்வையும் அந்த குடும்பத்தினருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதை கேட்போரையும் மிகப்பெரிய ஒரு எது சொல்ல முடியாத ஒரு தாக்கத்தை, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது 8 வயது மதிக்கத்தக்க அந்த சிறுமி தனது பள்ளியை முடித்து தனது பாட்டி வீட்டுக்கு செல்லும் பொழுதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கிறது. அதுவும் தனியாக நடந்து சென்ற அந்த சிறுமியை பின்னால் தொடர்ந்து வந்த ஒரு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த சிறுமியை தரத்தரவென கடத்தி சென்று தோப்புக்குள் கொண்டு சென்று இந்த பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்தியிருக்கிறார். அதைவிட முக்கியமாக என்னவென்றால் சிறுமியை மிகப்பெரிய தாக்குதலுக்கும் உள்ளாக்கி இருக்கிறார். கொடூரமாக தாக்கி அந்த சிறுமிக்கு இரத்த காயங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று அவருடைய தாய் கண்ணீர் மல்க சொன்னதை கேட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுமி அந்த பள்ளி முடிந்து வீட்டிற்கு வழக்கமாக தன்னுடைய தாய் இருக்கக்கூடிய வீடு என்பது ரயில் மூலியமாக செல்ல வேண்டும். ஆனால் அன்று பள்ளி சீக்கிரம் விட்டதால் தனது பாட்டி வீட்டிற்கு செல்லும் பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் பார்த்தோம் என்றால் பாட்டி வீட்டிற்கு பேருந்து வசதி கிடையாது என்று கூறுகிறார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பள்ளியிலிருந்து ரயில் தண்டவாளத்தை கடந்து அந்த ஊருக்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்திற்கு பேருந்து வசதி கிடையாது என்பதால் அந்த சிறுமி நடந்தே தனது பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுதுதான் இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. தற்போது சிறுமி மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவருடைய தாய் தெரிவித்திருக்கிறார். மிகவும் உடலில் காயங்கள் பல்வேறு இடங்கள் இருப்பதாகவும் தொடர்ந்து பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிறுமி அந்த சம்பவத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்தித்திருப்பதன் காரணமாக மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் அவருடைய தாய். தூங்கக்கூட முடியவில்லை. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கினாலே திடீரென விழித்துக் கொண்டு அந்த அதிர்ச்சி சம்பவம் தன்னுடைய நினைவுக்கு வருவதாக சிறுமியினுடைய தாய் கூறியிருக்கிறார். சிறுமி இன்னும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடல் அளவிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் நிகழ்ந்து இன்றையோடு 7வது நாள் ஆகிறது. கடந்த சனிக்கிழமை இந்த மிகப்பெரிய வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது, பாலியல் வன்கொடுமை. அதன் பிறகாக உடனடியாக அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிறுமிக்கு கொடூரத்தை நிகழ்த்திய அந்த நபர் யார் என்று இன்னும் கண்டறிய முடியவில்லை. குறிப்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று இந்த நபரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் இந்தியில் பேசியதாக அவருடைய தாய் குறிப்பிட்டிருக்கிறார். இடையிடையே போன் கால்களும் அந்த நபருக்கு வந்திருக்கிறது. ஆகவே 2 முறைக்கு மேல் இந்தியில் போனில் பேசியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 2 முறை அவரிடம் இருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்தும் விரட்டி வந்து துரத்தி வந்து அவரை தரத்தரவென இழுத்து சென்று இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருப்பதாக சிறுமி தனது தாயிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் தாய் அந்த சம்பவங்களை விவரிக்கும் பொழுது இது இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு தமிழகத்தில் நிகழ்ந்திருப்பது நம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் காவல்துறையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பொறுத்தவரையில் அந்த நபர் சிறுமியை பிடித்து இழுத்து கொண்டு செல்லும் காட்சிகள் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய முகம் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை.
இருந்தாலும் அந்த பகுதியில் வேறு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தாலும் இதுவரையில் அந்த நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவரா வேறு மாநிலத்தை சேர்ந்தவரா என்று தெரியாமல் காவல்துறையினர் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதியை சேர்ந்தவராக இல்லை என்ற தகவல் தான் தற்போதைய நிலையில் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தேடுவதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 5 தனிப்படைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றத்தை நிகழ்த்திய அந்த நபருடைய புகைப்படங்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஆகையால் அந்த சுற்று வட்டாரத்திலோ அல்லது வெளிப்பகுதியிலோ இருக்கக்கூடிய மக்கள் அந்த நபரை கண்டால் கூட அவருடைய அடையாளங்கள் தெரிந்திருந்தால் ஒருவேளை மக்களும் அந்த நபரை பிடிப்பதற்கு உதவி இருக்கலாம். இதுவரை காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த நபருடைய புகைப்படத்தை வெளியிடவில்லை. வேறு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளால் அந்த முகம் தெளிவாக தெரிந்திருந்தால் கூட அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தலாம். அதுவும் பொதுமக்களுக்கும் இந்த புகைப்படங்களை கொடுத்திருந்தால் ஒருவேளை உபயோகரமாக இருந்திருக்கும் என்றுதான் நாம் கூற வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட தனது குழந்தைக்கு நிகழ்த்திய இந்த போன்ற ஒரு குற்ற நிகழ்வை வேறு யாருக்கும் நிகழ்ந்துவிடக் கூடாது என தாய் அவர் குறிப்பிடும் பொழுது மிகவும் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த கடந்து செல்லக்கூடிய சிறுமி நடந்து சென்ற அந்த பகுதியில் பாதுகாப்பு வசதிகள் மிக குறைவாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் பேருந்து வசதி இல்லாததால் ஆட்டோ போன்ற வாகனங்களில் செல்கிறார்கள், இருசக்கர வாகனங்கள் தான் செல்கிறார்கள். நிச்சயமா இது போன்று சிறுமிக்கு நேர்ந்திருப்பது சகிக்க முடியாத ஒரு கொடூரம் என்று பார்க்கலாம். இது தொடர்பாக அந்த சம்பவத்தில் அந்த சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குற்றவாளியை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். நீதி வேண்டி அந்த சிறுமியின் உறவினர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். 15 நாட்கள் ஆகியும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சின்னஞ்சிறு சிறுமிக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரம் என்பது இந்த இடத்தில் நடந்திருக்கிறது. அவரின் தாயின் பேட்டி நெஞ்சை உருக்குவதாக அமைந்திருக்கிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தை அவரது உறவினர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.